ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஒரு கோல் வந்திருக்கு எனக்கு இப்போ. நீங்க புரட்சி தலைவர் ஆயிருவீடா. நீங்க எங்கிருந்து போன் வருது தெரியுமேடா? துரைசாமி தெரியுமேடா உனக்கு? நீ என்ன அப்படியா? இல்ல நமக்கு லிங்க் இருக்குது, நீ புடுங்க கூட முடியாது. என்ன நான் சாதாரண லட்சக்கலப்பையா எங்க தலைவரை இது பண்றதுக்கு நீ யாருடா? எம்ஜிஆர் ஆயிருவியடா நீ? ஏடா இது பாக்கலடா, போலீஸ் புடுங்கிட்ட நீ பாக்கலாம். பயம் இல்லையா? போலீஸால் வெங்காயம் அது நான் சும்மா சின்ன ஆளு நினைச்சிட்டு இருக்கிறேடா நீங்க? பயம் இல்லையா? ஆட போட போலீஸ் பயம் தலைவரா பயம் இல்லையா? ஆட எச்சக்கல பயம் இல்லையா? யாரு சொன்னது? எங்க தலைவரா எதுக்குடா நீ இப்ப வேடம் என்கிட்ட நிறைய பேர் சொன்னேன் போடுங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதனால போட்டேன். உண்மையான ஆக்ஷன் எடுப்பேன் நானு. எங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன் நானு. சரி சரி. உங்க பேரு? என் மயிறு. என் பேரு. உங்க பேரு? உன் பேரு ஆக்ஷன் எடுப்பா நான் ஃபர்ஸ்ட். புரட்சி தலைவர் நீ எங்கிருந்து ஆள் பேசுறாங்க தெரியுமாடா? நீ சொல்லுங்க நீங்க ரொம்ப போன் பண்ணி பேசுறாங்க. அப்போ நான் எம்ஜிஆர் வீடியோஸ் பண்றது விட்டுட்டேன். நீங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவார். இப்போ நான் போஸ்ட் பண்ணும்போது யார் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டு அது உங்களுக்கு அங்க இது சொல்லலாம் கால் பண்ணி. நான் தானே இங்கே இருக்கு, எனக்கு என்னோட உயிரில் பயம் இருக்கு. அப்புறம் இனி போட்டால எனக்கு என்ன அம்மா இல்லாத கேட்டுட்டு யார்டா கால் பண்ண என்ன நீ இந்த மாதிரி இனி போட வேண்டாம் அப்படி சொன்னேன். அப்போ இதுவரை எனக்கு எல்லா நேசம் தந்த தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப நன்றி. அப்போ இனி உங்கள் ஸ்டெப் எனக்கு இங்கே ஒரு சாதாரணமாக வாழ்ந்து போனால் போதும். இந்த மாதிரி உங்கள் நிறைய பேர் என்னை வந்து ரெண்டு வீட்டில் என்னை கால் பண்ணி என்ன அம்மா எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். அப்போது நீங்கள் வேறு எது நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னேன்? நீங்கள் தானே எல்லோரும் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் இப்போ சொல்லி உங்ககிட்ட யாராவது அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி இல்லை? நான் என்ன ஏதாவது உங்ககிட்ட மோசமாக ஏதாவது வந்திருக்கா? இல்லை உங்ககிட்ட வீட்டில் ஏதாவது வந்து மோசமாக ஏதாவது சொல்லியிருக்கா உங்களை? இல்லை ஏதாவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கா? ஒன்றுமே பண்ணவே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன கால் பண்ணுறேன்? இப்போ நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட சப்போர்ட் பண்ணுறதுக்கு கால் பண்ணி வரும். தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுவாங்க சொல்லட்டும், நீ அதொன்னும் கண்டுக்க வேண்டாம், நீ வீடியோ உங்களுக்கு பண்ணலாம். ஏதாவது யாராவது என்ன வந்து கொண்டுட்டா அது எனக்கு என்னோட அப்பா அம்மாவுக்கு போயிட்டேன். ஸோ அதனால் அவங்க ஏதோ பெரிய ஆளுன்னு நல்லா சொல்கிறேன். என்ன ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்கிறேன் ஆக்ஷன் எந்தாவது சொல்கிறேன். நான் ஏதாவது உங்கள் தமிழ்நாட்டுக்கா இல்லை உங்கள் தமிழ் மக்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டு இருந்தால் ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணலாம். நான் ஏதாவது துரோகம் உங்களுக்கு பண்ணியிருக்கா? உங்களை ஏமாத்துற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிக்கா? எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு ஆடுறே தானே, அது நான் சொல்லலை, நீங்கள் தானே சொல்லிட்டு தானே நான் எப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லும்போது நீங்கள் தானே நல்லா இருக்கு போடுங்க நாங்கள் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறது நீங்கள் தானே. அப்புறம் பின்ன எதுக்கு? அப்போ எனக்கு இந்த கேரளாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு போதும். உங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறது இல்லை என்ன மேல் என்னை காயப்படுத்துறது அதுக்கு எனக்கு யூஸ் வேண்டாம், அது தேவையில்லை. அப்புறம்
ഈ കോൾ നിങ്ങൾ കോളൊന്നും പണി யாரடா அப்படின்னு கேட்காதுங்க. என்னோட உயிர் தான். அது போயா போகும். யாராவது வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து என்ன ஏதாவது பண்ணால் எனக்கு என் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதனால் இதுவரை தந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இனி பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, எனக்கு இங்கே தமிழ்நாடு போலீஸில் யாரும் இல்லை. அவங்களுக்கு போலீஸே பயமில்லை அப்படிலாம் சொல்கிறேன். அப்போ பின்ன யாருக்கிட்ட சொல்கிறதுக்கும் எனக்கு யாரும் இல்லை தமிழ்நாட்டிலும் ஒன்றும். அப்போது நான் சொன்ன விஷயம் தான், எனக்கு நீங்கள் கோல் பண்ண வேணாம். ஓகே, கோல் பண்ணி அப்போ நம்பர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தேன், நம்பர் என்ன போடாமல் இருந்தே போடாமல். இப்போ நம்பர் போட்டதுனால இருக்கிற சிச்சுவேஷன் தான். நான் என்ன பண்ணதுனால தான் இதெல்லாம் பண்ணுறேன். அதாவது ஓகே தப்பாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தா ஓகே, தப்பாக ஏதாவது பண்ண எனக்கு தோணலை. உங்களுக்கு ஏதாவது தப்பாக சொன்னது. அம்மா எல்லாம் அவர் பெரிய ஏதோ குண்டையா இருக்குமா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அங்கே இன்னும் தமிழ்நாடே போக வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன் என்கிட்ட. அப்புறம் எல்லாத்துக்கும் நன்றி. நான் இப்போ இதில் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, பரிசு கிடைச்சிருக்கு. எதுக்கு தான் எனக்கு தெரியல, எதுக்கு இந்த மாதிரி என்ன கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறது, நான் என்ன நாய் அந்த மாதிரி வேற இதெல்லாமோ பேசிட்டு இருப்பாரு இவங்கெல்லாம். அவங்க ஒரு பெரிய யாரோ சொன்ன சின்னசாமி யாருடைய ஆளுன்னு எல்லாம் சொல்கிறேன். நான் தமிழ் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், ரொம்ப ரவுடியெல்லாம். அவங்க எல்லாம் என்னோட வீட்டில் வந்திருந்தா எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னோட வீட்டில் என்னோட அப்பா அம்மா மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதனால நீங்கள் எனக்கு நான் ஏதாவது மோசமாக செஞ்சது சொல்லுங்க. எம்ஜிஆர் மாதிரி வீடியோ போட்டதானே பிரச்சனை, அது நீ போட மாட்டேன். ஓகே, மன்னிச்சிடுங்க, இன்னும் போட மாட்டேன். ஓகே, ஏதோ கெட்ட சமயத்தில் போட்டதா, இனி அது போடவே மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன் அதே பண்ணி போயிட்டுருப்பாரு. ஓகே, நான் இனி தமிழ்நாடுக்கு வரவும் மாட்டேன். ஓகே, அங்கே எனக்கு பயமாக இருக்குது, எங்கேயாவது வந்துட்டு இவங்க யாராவது என்ன ஏதாவது பண்ணிட்டா, அதாவது உங்ககிட்ட தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மோசமாக பண்ணியிருந்தா ஓகே, தமிழம்மாருக்கு ஏதாவது மோசமாக பண்ணியிருந்தா ஓகே. நான் எப்போவும் பெருமைப்படுத்தி பேசுகிறேன், எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே நான் பேசுகிறேன். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இல்லை என்கிட்ட பண்ணுறேன். இப்போ அதை முன்னாடி நம்பர் போட்டிருந்தேன் ஒரு வீடியோவில், என்ன அவங்க தான் இவரும், அவங்க என்ன இப்போ தான் நான் என்னமோ எல்லாம் சொல்கிறேன். அவங்க நான் என்னதான் பண்ணுறோம். அப்போ இப்போ நீங்கள் கால் பண்ணி அந்த மாத்திரம் மட்டும் சொல்லாதீங்க, என்ன தம்பி நீ போடு நான் போட்டால் என்ன போடுவார். அதனால அப்போ உங்களுக்கு நான் என்ன போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் தானே. வீடியோ பார்த்து நான் உயிரோடு இருந்தால் தானே வீடியோ பார்க்க முடியும். உயிரோடு இருக்கலைன்னா அது இப்போ அம்மா கேட்டிருந்தேன் கோல் வந்தப்போ, அம்மா பயத்தில் இருக்கேன். ஸோ அப்போது நன்றி. சரி, உங்கள் யாருக்கிட்டே நான் ஒன்றும் ஒதுக்கும் வரல. ஓகே, தேங்க்யூ. எனக்கு கிடைச்சது தமிழொന്നും தெரியாது எனக்கு. அப்போ தெரிஞ்ச தமிழில் ஏதோ பேசி தான் நான் இங்கிலீஷ் வேற நான் இங்கிலீஷில் நான் பேச வரேன். இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது, ஆனாலும் இங்கிலீஷில் தமிழ் அவங்க மொழியில் பேசலாம் அவங்கக்கிட்ட. அப்படி தான் தமிழில் கற்றுக்கிட்டு தமிழ் சினிமாவில் பார்த்து தமிழ்லாம். அப்புறம் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் என்கிட்ட கால் பண்ணி பேசுனது. இனி இந்த நம்பரும் நான் போடலை, எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, சரி.